ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. வேறு என்னங்க, நம்மளுடைய கேசரி தான். அதுவும் பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் நம்ம 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. அந்த நெய்யில் முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம். நான் திராட்சை போடல, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் திராட்சை போட்டுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த முந்திரியை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு, மீதி அதுலேயே கொஞ்சம் நெய் இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே நம்ம ரவையை போட்டு ஒரு நல்ல மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாங்க. 1 கப் ரவைக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம குக்காக வச்சிடலாங்க. குக் ஆனதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிடும். அப்சர்வ் பண்ணினதுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 1 கப்பு சுகர் நம்ம எடுத்துக்கலாம். 1 கப்பு ரவை, 3 கப்பு தண்ணி, 1 கப்பு சுகர், இதுவள தாங்க இதனுடைய ரேஷியோ. போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் கலருக்காக நான் ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்க்குறேங்க. நீங்கள் இந்த இடத்துல வேணால் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் எந்த கலருமே சேர்க்காம ஒயிட் கலர் கேசரியாகவுமே சாப்பிட்லாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நம்ம மஞ்சத்தூள் போடுறதுனால நமக்கு ஒரு குங்குமப்பூ ஆட் பண்ண ஒரு கலர் கொடுக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ஆனால் வாசனையோ டேஸ்ட்டோ எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுங்க. ஒரு 2 ஏலக்காயை நான் தட்டி சேர்த்துக்கிட்டேன். அத்தோட நம்ம ஒரு 1/2 கப் அளவுக்கு பாலும் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. இப்படி பால் ஆட் பண்ணுறப்போ இதனுடைய டேஸ்ட்டு கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். நம்ம ஃபைனலாக எடுத்து வச்சிருக்கிற முந்திரியும் இதோடைய ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த முந்திரியை இதோட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றுறேன். இந்த இடத்துல நீங்கள் நெய் வேணாலும் ஊற்றிக்கலாம். இது வந்து ஒரு கிளாஸி லுக்கு கொடுக்குங்க. அதுக்காக தான் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணுறது. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்தில் நமக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளாஸி லுக்கில் சூப்பராக இருக்குன்னு. அடுத்து நம்ம ஷாப்பிங் பார்க்கலாங்க. என்னென்ன ஷாப் பண்ணிட்டு வந்தேன் சேலம் போயிட்டு அப்படின்னு பாருங்கள். இந்த பொருட்கள்லாம் தான் நான் சேலம் போயிட்டு வாங்கிட்டு வந்தேங்க. கிட்டத்தட்ட நமக்கு 7000 சம்திங் செலவாயிடுச்சுங்க. பார்த்தா பொருட்கள் பாருங்கள் எவ்வளோ குறைவாக இருக்குது. இதுக்கு நான் 7000 கிட்ட செலவு பண்ணிட்டேங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா, ஒரு அதிக அமௌண்ட் போட்டு ஒரு சாமிக்காக நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேங்க நம்மளோட ஜிஆர்டியில். அதனால தான் நமக்கு அவ்வளோ அமௌண்ட் வந்து செலவாயிருச்சு. அது என்னன்னு பார்க்குறீங்களா, வேறு ஒன்றும் இல்லைங்க. சாமிக்கு பிரசாதம் வைக்கிறதுக்காக நான் ஒரு வெள்ளி ஐட்டத்தில் ஒரு பொருள் வாங்கியிருக்கிறேங்க. வாங்க அது என்னன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் டெய்லியுமே மார்னிங்கில் சாமிக்கு நிறைய விக்கிரகங்கள் இருக்கிறதுனால சாமிக்கு டெய்லியுமே ஒரு டம்ளர் பால்கள் வச்சுருவேங்க. அந்த பால் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சில்வர் டம்ளர்லேயே வச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் குட்டீஸ்லாம் இருக்கிறதுனால மாற்றி எடுத்துட்றாங்க. எடுத்து அந்த டம்ளரையே யூஸ் பண்ணவும் செஞ்சிட்றாங்க. சாமிக்குன்னு தனியாக நம்ம செப்ரேட் பண்ணி வைக்க முடியறதில்ல குட்டீஸ் இருக்கிறதுனால. அதுக்காக ஒரு வெள்ளியில் நம்ம ஒரு கப்போ இல்லை ஒரு டம்ளர் மாதிரி ஒரு பொருள் வாங்கிட்டோம் அப்படின்னா அது சாமிக்கு மட்டும் வச்சுட்டு சாமிக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி தாங்க இது வாங்கிறதுக்காக போயிருந்தேன். பார்த்தீங்கன்னா இது 34 கிராமுங்க. இந்த டம்ளர் நல்லாவே பெருசாகவே இருந்துச்சு. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 5300 சம்திங் வந்துச்சுங்க. இந்த பொருள் தாங்க நம்ம சாமிக்காக பூஜை அறைக்காக வாங்கியிருந்தது. டம்ளர் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாக நம்ம சாமிக்குன்னு தனியாக ஒரு பவுல் வாங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேங்க. அது இப்போ தான் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து ஒரு குட்டி விளக்கு வாங்கியிருக்கேங்க, குத்து விளக்கு வாங்கியிருக்கேன். இந்த குத்து விளக்கு பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது இல்லைங்க. அதனால தான் பார்த்தோன்னே எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு, வாங்கியாச்சு. நம்ம பெரிய குத்து விளக்கு எவ்வளோ ஒரு லட்சணமாக இருக்குமோ அதே அளவுக்கு லட்சணமாக இந்த குட்டி விளக்குமே இருந்துச்சுங்க. நம்மக்கிட்ட பெரிய சைஸில் குத்து விளக்கெல்லாம் இருக்குதுங்க. ஆனால் அந்த குத்து விளக்கு நம்ம டெய்லி யூஸுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுறப்போ டெய்லி அதை நம்ம வாஷ் பண்ணி மெயின்டைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால தான் ஆயிலும் இதுக்கு வந்து ரொம்ப குறைவான அளவு ஊற்றினாலே போதும். அதே சமயத்துக்கு நம்ம டெய்லி யூஸ்க்கு வாஷ் பண்ணி வைக்கிறதுக்குமே நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த விளக்கு வந்து சூஸ் பண்ணி வாங்கினேங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் தாங்க வாங்கினோம். இந்த ஃப்ரூட்ஸ் ஆல்ரெடி நான் சாப்பிட்டதில்லை, அதனால தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ரிக்காட்டுங்க. இந்த எல்லோ கலரில் இருக்கிறது, க்ரீன் கலரில் இருக்கிறது கிவிங்க. இது 2 ஃப்ரூட்ஸும் 100 கிராம் வாங்கியிருந்தேன். இந்த கிவி பார்த்திங்கன்னா 100 கிராம் 50 ரூபா தான். இந்த ஆப்ரிக்காட் தாங்க கொஞ்சம் ரேட் ஜாஸ்தி.
அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நான் மார்வெல் டீ தாங்க வாங்கியிருந்தேன். இந்த டீ வந்து இந்த டைம் வாங்கி டேஸ்ட் பண்ணி எப்பயுமே தாஜ்மஹால் தான் வாங்குவேன். சரி இந்த டைம் இது வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் வாங்கினேன். 1/2 கேஜி பேக் வாங்கியிருக்கேங்க. இது எங்களுக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 மந்த் கிட்ட வந்துரும். அதுக்கப்புறம் கான்டினென்டல் எக்ஸ்ட்ரா இதுவுமே நான் ஒரு 50 கிராம் பாட்டில் தாங்க வாங்குவேன். குட்டி பாட்டில் தான் வாங்குவேன். இந்த டைம் வந்து 200 கிராம் பாட்டில் வாங்கியிருக்கேன். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த அளவுக்கு பாட்டில் வந்து தேவைப்பட்டுச்சு. இது பார்த்தீங்கன்னா, கிளாஸ் பாட்டில் தான். இந்த பாட்டில் வந்து எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஊறுகாய் இந்த மாதிரி ஐட்டம்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருக்கேங்க. நம்ம தனியா வாங்குறப்போ பாட்டிலுக்குன்னு தனியா அமௌண்ட் குடுத்து வாங்கணும் இல்லைங்களா? இந்த பாட்டில் பார்க்கறதுக்கு லுக் வைஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ, அதனால இந்த பாட்டிலோட சேர்த்து 200 கிராமுங்க அது. இந்த அப்பள பாக்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு பாக்கெட் வந்து 24 ருப்பீஸுங்க. 2 பாக்கெட் 48 ருப்பீஸு. இது 2 நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த அச்சுங்க, சமோசா ஷேப்ல இருக்கக்கூடிய இந்த அச்சு. இத வச்சு நம்ம சமோசா மாதிரியும் செஞ்சுக்கலாங்க. ஸ்வீட்டு உள்ள வச்சு ஸ்வீட்டு ஸ்டஃபிங் குடுத்து ஸ்வீட்டு இது மாரியுமே செஞ்சுக்கலாம். அதுக்காக குட்டீஸ்க்காக செஞ்சு குடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க வாங்கின்னு வந்தேன். இது பாருங்க ரொம்ப க்யூட்டா இருக்குது. ஆனா ரேட்டு பார்த்தீங்கன்னா 14 ருப்பீஸ் தான். அதனால இது ஒண்ணு வாங்கிட்டு வந்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இந்த 10 குச்சிங்க பைனாப்பிள் ஃப்ளேவரு. இதில் பார்த்தீங்கன்னா 170 ஸ்டிக் பக்கமா இருக்கு. இதனோட ரேட்டு 76 ருப்பீஸ் தாங்க. ஸோ இத வாங்கின்னு வந்தேன். இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வாசனை அவ்வளோ ஒரு சூப்பரா இருந்துச்சுங்க. பைனாப்பிள் ஃப்ளேவரு. ஸோ இது வந்து ஒண்ணு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்களோட குட்டீஸும் வந்தாங்கங்க. அவைங்க பார்த்தீங்கன்னா, இந்த பென் வேணும்னு சொல்லி ஒரே அடம். அவரு பார்த்தீங்கன்னா 7த் படிக்கிறாரு. பென் எடுத்துட்டு எனக்கு இது வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு அவங்களுக்காக இந்த ஒரு பென் வாங்கி குடுத்தாச்சு. மத்த பொருள்லாம் ஆசைப்படவே இல்லைங்க. இந்த பென் மட்டும் தான் ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டாரு. சரின்னு வாங்கி குடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த ஹேண்ட் வாஷு ஒண்ணு வாங்குனா ஒண்ணு ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அதனால அது ஒண்ணு வாங்கியாச்சு. அப்புறம் ஹமாம் சோப்பு எங்க தம்பிக்கும், என் ஹஸ்பண்டுக்கும். பியர் சோப்பு பார்த்தீங்கன்னா, நான் யூஸ் பண்ணுவேன். அதுக்காக வாங்கியாச்சு. அடுத்து சர்ஃப் எக்ஸல் பவுடரும், சர்ஃப் எக்ஸல் சோப்பும் வாங்கியாச்சு. கோல்கேட் ஒண்ணு வாங்கியிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அன்னபூரணி தாயார் தாங்க. நம்மகிட்ட அன்னபூரணி தாயார் ஒண்ணு ஆல்ரெடி இருக்குங்க. இவங்கள நம்ம அரிசி ட்ரம்ல போட்டு வைக்கலாம், அரிசி ட்ரம்ல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். பிரைஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கம்மி. ரூ. 50 தான். ரொம்ப குட்டியான விக்கிரகம் தாங்க. அதனால இதனுடைய பிரைஸ் வந்து ரொம்ப குறைவு தான். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி பித்தள விளக்கு தான் சொன்னேன் இல்லைங்களா? வாங்கியிருந்தேன். இந்த விளக்குமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்க. நம்ம பெரிய விளக்கா இருந்தா நம்ம அத தேய்ச்சி எடுத்து வைக்கிறதும் கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதுக்கு ஆயிலும் ரொம்ப அதிகமா ஊத்தணுங்க. இதுக்கு அப்படி கிடையாது இல்லைங்களா? அதனால தான் சரின்னு டக்குன்னு வாங்கியாச்சு. இதனுடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா, 500க்குள்ள தாங்க வருது. ரூ. 459. ஸோ இது நான் ஒண்ணு வாங்கியிருக்கேங்க. நம்மக்கிட்ட பெரிய குத்து விளக்குலாம் 2 சைஸ்ல வச்சிருக்கேங்க. 4 விளக்கு வச்சிருக்கேன். ஸோ அதனால இது ஒண்ணு போதும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு தான் வாங்குனேன். நம்ம வீடு கிரகப்பிரவேசத்துக்கு அம்மா வாங்கி குடுத்தது 2 இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்மக்கிட்ட இருந்தது 2, பழைய விளக்கு 2. ஸோ டோட்டலா 4 இருக்கு. அதெல்லாம் சைஸ் கொஞ்சம் பெருசு. இது கொஞ்சம் குட்டி, ரொம்பவே குட்டி சைஸுங்க. பாருங்க, இந்த வெள்ளி டம்ளர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இவ்வளோதாங்க நம்ம மங்களன் மங்கல்ல ஜிஆர்டிலையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்த ஐட்டம். ஜிஆர்டியில் ஒன்றே ஒன்று தாங்க, வெள்ளி டம்ளர் மட்டும்தான் வாங்கினோம். மங்களன் மங்கல்ல தான் மற்ற பொருட்கள் எல்லாமே வாங்கினோம். ஃபைனலாக இது பார்த்திங்கன்னா, நம்ம துணி காய போடுற கம்பி தாங்க. நானும் ஒயரில் இருக்கிற மாதிரி, அதாவது அந்த பிளாஸ்டிக்கில் இருக்கிற மாதிரி கயிறு வாங்கி போட்டு பார்த்துட்டேங்க. அது 2 மாதம் 3 மாதம் தாங்க வருது. அதுக்கப்புறம் கட்டாயி போயிடுது. காரணம் என்னென்னா, நான் வெயிலில் தான் அதை கட்டி வச்சுருக்கேனுங்களா. அது பார்த்திங்கன்னா டக்குன்னு நமக்கு கட்டாயி போயிடுது. இது பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே கம்பி இருக்குங்க. வெளிப்பக்கம் பிளாஸ்டிக் கோட் மாதிரி கொடுத்துருக்குறாங்க.
சரி இது நான் கொஞ்ச நாளைக்கு வரும், அதிக நாளைக்கு வரும் அப்படின்னு சொல்லி தான் இத நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இதுவுமே பார்த்தீங்கன்னா ரூ. 100க்கு கீழ தாங்க ரேட்டு. இவ்வளோதாங்க நம்ம வாங்குனது. 100